கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நாமத்தில் தேவனம் கொடுத்திருக்கிற அன்பியான இந்த புதிய மாதத்தின் காலையில் அன்போடு யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாடிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். மீண்டும் ஒரு முறை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். அதில் அந்த மத்திய பகுதியை எடுத்துக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் என்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் என் தேவனாகிய கர்த்தர் என் சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். இந்த வார்த்தையை யாருக்கோ என்று நினைத்து கொள்ளக்கூடாது. இந்த காலையில் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை. வானம் பூமி ஒளியும், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறுவதில்லை. அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதான் அவருடைய வார்த்தை அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது மோசே மூலமாக எழுதப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. மோசே தீர்க்கதரிசி மூலமாக பிலேயாமுக்கு செவி கொடுக்க தேவன் என்ன செய்யலையா? சித்தம் இல்லாமல். பிலேயாமுடைய மனம் எப்படியாவது பணத்தை வாங்கி கொண்டு தேவன் ஆசீர்வதித்த ஜனத்தை சபித்து அதன் மூலமாக பொருள் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவனுக்கு வந்தது. ஆனால் அவன் ஜெபத்துக்கு கர்த்தர் செய்யல, செவி கொடுக்கலை. அவனுடைய எண்ணத்துக்கு கர்த்தர் செவி கொடுக்கலை. ஆனால் யாருக்கு செவி கொடுத்தார் என்றால், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமாய் என் மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை. கர்த்தர் என்மேல் அன்பு கூர்ந்து, அந்த வார்த்தை ரொம்ப வார்த்தை. கர்த்தர் என்மேல் அன்பு கூர்ந்து. எல்லாம் சேர்ந்து உங்கள் நெஞ்சில் கை வச்சுக்கிட்டு, யாருக்கும் இல்லை, கர்த்தர் என்மேல் அன்பு கூர்ந்து. அழகா இருக்குல்ல? கர்த்தர் என்மேல் என்ன செய்கிறாரு? அன்புக்கு இருக்க சக்தி, அன்புக்கு இருக்கிற பலன், அல்லது அன்புக்கு இருக்கிற வல்லமை, அந்த அன்புக்கு இருக்கிற அவ்வளோ பெரிய மகிமை. ஆனால் தான் கிறிஸ்தவம் அன்பின் அஸ்திவாரத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டாலே, அல்லது சபைக்குள் வந்துட்டாலே, அந்த சுபாவங்கள்லாம் அப்படியே மாறும், மாற்றப்படணும். இந்த சுபாவங்கள் மாறாமல் அந்த தேவ அன்பு நமக்கு கிடைக்கலன்னா, அல்லது நாம் தேவனிடத்தை அன்பு கூறாமல் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்ற முடியாது. நம்ம நினைக்கலாம், சாபத்திலிருந்து வெளியே வருவதற்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது, நிறைய மார்க்கத்தில் பரிகாரம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட யார் ஒருத்தர் சொன்ன கேள்விப்பட்டேன். சபைகளில் கூட இந்த குச்சிகளை நெருப்பில் போட்டால் எரிஞ்சு போனாக்கி பாவம்லாம் கரைஞ்சிருமா அப்படின்னு கேள்விப்பட்டேன் ரீசெண்டாக. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் சொன்ன அந்த வார்த்தை ஒரு நல்ல ட்ரெடிஷ்னலான ஒரு சபையில் இப்படி ஒரு சிஸ்டம். மனிதனுடைய விருப்பம் எப்படி வருது பாருங்க. பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு எப்படிலாம் வழிகளை கண்டுபிடிக்கலாம், எப்படியெல்லாம் ஒன்றா ஒருத்தர் சொன்னார், ஏன் மெழுகுத்தி ஏற்றுறீங்க,
இந்த மெழுகுவர்த்தி எரிந்து கரைகிற மாதிரி நம்மகிட்ட இருக்க சாம்பெல்லாம் நினைச்சிருமா, கரைஞ்சு போயிருமா. இந்த ஊதுபத்தி எதுக்கு வச்சுக்கிறீங்க, அது எரிந்து எப்படி மணக்குதோ அதே போல நம்ம நினைச்சுவோமா. நம்ம ஆட்கள் ரொம்ப சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க, பரிகாரத்தை எப்படிலாம் தேடுறாங்க பாருங்க. அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை, பைபிள் அந்த வார்த்தையை குறித்து போதிக்கல. ஆனா பைபிளை கையில வைத்திருக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள், பைபிளை கையில் வைத்திருக்கிறவர்கள் அவர்களுடைய மனதில் தோன்றுகிற ஒரு காரியங்களை, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. சொல்லுகிற பாருங்கள், மெழுகுவர்த்தி எரிந்து கரைந்து போவது போல என் பாவம்லாம் என்ன செய்யுமா, நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், 4 மெழுகுவர்த்தி கொண்டு வந்து பொத்துற போதும், 4 குச்சியை தீயில போட்டா போதும், என்ன சரி இந்த குச்சி எரிந்து போறது போல உன் சாபெல்லாம் போயிருமா. ஆனால் இங்கே மோசே தீர்க்கதரிசியை கொண்டு பிதாவாகிய தேவன் பேசுறார், கர்த்தர் பேசுறார். அந்த வார்த்தையை அற்புதமா எடுத்து காட்டுகிறார் பாருங்கள். என் தேவனாய கர்த்தர் என் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் என் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மைப்படுத்துங்க. எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். என் சாபத்தை மாற்றன்னு சொன்னா என்னை நேசிக்கிற ஒரு கடவுள் தேவை, என்னை நேசிக்கிற ஒரு தேவன் தேவை. உன் நேசிக்கிறவன், இப்போ நான் ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன், சுமந்து போயிட்டே இருக்கிறேன், நிறைய பேர் போறார்கள் வருகிறார்கள். ஆனால் யாராவது வந்து உங்க சுமையை நான் கொஞ்சம் சுமந்துட்டு போறேன்னு யாராவது கேட்பாங்களா? பார்த்து கூட பார்க்காத மாதிரி இடிச்சிருவோம், விலைக்கு போயிடுவோம். ஆனால் யார் வந்து அதை கேட்பான்னு சொன்னால், என்னை நேசிக்கிற யாராவது ஒருத்தர் இருந்தால், அல்லது உங்களை நேசிக்கிற யாராவது இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள், ரொம்ப கவலைப்படாதீங்க, நான் கொஞ்சம் சுமக்கிறேன், உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு. இயேசுவை பிதா அந்த பூமிக்கு கொடுத்த ஒரு நோக்கம், பிதாவுக்கு மனதில் பெரிய அன்பு உண்டானது, பெரிய நேசம் உண்டானது. சாபம் என்கிற வேதனைக்குள் இந்த பிள்ளைகள் கிடக்கிறார்களே, வேதனைக்குள் துடிக்கிறார்களே, இவரை நடத்துவதற்கு ஒருவருமே இல்லையே, இவரை நடத்தி செல்வதற்கு யாரும் இல்லை என்று தேவன் நம்மேல் ஒரு அன்பு கூர்ந்தபடினால், ஆனால்தான் என் தேவன் என் மேல் அன்பு கூர்ந்து, யாருக்கும் நினைக்க ஒவ்வொரு எடுத்துடுங்க, என் மேல கடவுள் அனுபவிச்சிருக்கிறாரு, என் மேல கடவுள் அனுபவித்திருக்கிறாரு. இப்ப நம்ம நேசிக்கிறவங்களை நம்மளா நேசிக்காம இருக்க முடியுமா? அவர் கீழ்ப்படியாம இருக்க முடியுமா? அதிகாரத்தினால் கடவுள் நம்மளை கீழ்ப்படிய பண்ணல, ஆணவத்தினால் நம்மளை கீழ்ப்படிய பண்ணல, பயமுறுத்தலினால் நம்மளை கீழ்ப்படிய பண்ணல. ஒரே ஒரு வழியை காட்டாரு, அன்பினாலே. அதனால்தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இருதயம் அன்பினால் நிறைந்து இருக்கணும். அப்ப அன்பு எந்த இடத்தில் குறைபடுகிறதோ அங்கே தேவன் அந்த இடத்தில் வாசம் பண்ணவில்லை, தேவன் அவர்களை நேசிக்கவில்லை. தேவன் நேசிக்காத இடத்துல சாபங்களும் வேதனைகளும் துன்பங்களும் அந்த இடத்தில் தலைவிரித்து ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனால் தான் நேசிக்கிற மாதிரி நாம் நடிப்பதில்லை பாருங்க. என் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்னு சொன்னால், நேசிக்கிறவர்களை நாம் எப்படி கவனித்துக் கொள்ளுவோம்? நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, நிறைய கெஸ்ட்கள் வருவார்கள், ஆனால் சில விருந்தாளிகளை நாம் சிறப்பாக கவனிப்போம். அதுக்கு என்ன காரணம்? என்ன சொல்லுங்க? எப்படி அவர்கள் நேசிக்கிறதுக்கு வருகிறது? என்னை தாண்டி என் மனம் அவர்கள் அதிகமாக நேசிக்குது. அவன் நேசிக்கிறதுனால அவர்களுக்கு சின்ன குறை வந்துவிடக்கூடாது, அவன் சின்ன பற்றாக்குறை வந்துடக்கூடாது, ஒரு வசதி குறைந்துடக்கூடாது. அவங்க இரவில் இங்கே தங்குறாங்கன்னு சொன்னால் அழகாக படுக்கிறதுக்கு பெட்டை போடுகிறோம், பெட்ஷீட்டை விரிக்கிறோம், நல்ல தலை செய்ய கொடுக்குறோம், அவங்களுக்கு நல்ல ஃபேன் வசதி செய்து கொடுக்குறோம், எல்லாம் கொடுத்துட்டு கேட்போம், இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா, வேற ஏதாவது தேவை இருக்குதா, ஏதாவது குறையுதா சொல்லுங்க, நாங்கள் இப்பவுமே செய்கிறோம். எப்படி அதை சொல்ல முடிகிறது? எப்படி அவளை கவனிக்க முடிகிறது? நேசம். ஆனால் உன்னத பாட்டில் படிக்கிறோம், அப்படி நேசத்தை குறித்து சாலமோன் வர்ணித்து காட்டுகிறார். அது எழுத்தின்படி பார்த்தீங்கன்னா
அது ஏதோ காதலர்கள் பாடின மாதிரி தெரியும். ஆனால் தேவன் நம்ம விளைவித்திருக்க அன்பு, தேவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம கொண்டு போறதற்கு நம்ம நேசிக்கிற அற்புதமான வேடுகள், வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அவர் அந்த உச்சிதத்தை குறித்து பேசுறாரு. என்ன ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கிறார், இயேசு என்ன அவ்வளவு நேசிக்கிறார். ஆனால் தான் அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதல் அவர் நேசிக்கிறதுனால தான் பாரத்தை சுமக்கிறதுக்கு என் பிள்ளையால் முடியாது, அந்த பாரத்தை நான் சுமக்க போறேன், அந்த வேதனை நான் சுமக்க போறேன் என்று நம்மை வருந்தி அழைக்கிறார். எந்த தேவனும் வருந்தி அழைக்கல, ஆனால் அவர் நம்ம வருந்தி அழைக்கிறார். பலவிதமான துக்கங்கள் நாம் ஜென்ரலாக பொதுவாக எடுத்துட்டு போனால் நிறைய எடுக்கலாம். இன்னைக்கு அப்படி போகும். சில குடும்பத்துக்குள்ள இருக்க பாரங்கள், சில பாரத்தை, அதாவது ஒரு பெரிய வேதனை எதுன்னு சொன்னா ஒரு பிள்ளைகளுக்கு தகப்பன் தாய் இல்லாததான். அதான் ஒரு பெரிய பாரங்கள். அதை விட ஒரு கொடுமையான ஒரு சாபம் இருக்க முடியாது. ஒரு தகப்பன் தாய் இல்லாமல் வளர்கிற பிள்ளைகள், அந்த வேதனைகள், அந்த துன்பங்கள், அது ஒரு பெரிய சாபமான ஒரு காரியம். எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானிகளாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். 7வது வசனம் மட்டும் வாசிக்கணும். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான். எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தாள். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை, அவளுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். மொர்தெகாய் தன்னுடைய மகளாக அவளை எடுத்துக்கொண்டான். ராஜாவின் கட்டளையையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு. இந்த வார்த்தை அப்படியே கொஞ்சம் நிறுத்துங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. இப்ப எஸ்தருடைய உண்மையான பேர் என்ன பேரு? அக்சாள். அவள் சின்ன வயதிலேயே யாரை இழக்கிறான்? தாயும் இழக்கிறாள், தகப்பனையும் இழக்கிறார். ஒரு தாய் இழந்த அந்த பிள்ளைகளுக்கு அந்த மனதில் இருக்கிற கவலை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு இருக்க பாரம் எப்படி இருக்கும் தெரியுமா? 2 பேரை இழந்திருக்கிறவர்களுடைய துயரம் எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை நினைக்கும், நான் பிறக்காம இருந்தா கூட நன்றாக இருந்திருக்குமே, ஏன் நான் பிறந்தேனோ. சில நேரங்களில் அந்த பிள்ளைகள் கொடுமைப்படுத்தப்படுகிறதை நம்ம நிறைய நியூஸ்ல பார்க்குறோம், நிறைய செய்திகளை கேட்கிறோம். நம்ம வேதனையிலே எது பெரிய வேதனை தெரியுமா? நீ ராசி இல்லாதவள், ஆசீர்வாதம் இல்லாதவன், அந்த வார்த்தையை சொல்லும்போது அதுக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நீங்க பார்க்க முடியாது. அதனால்தான் யாபேஸ் தன் ஜெபத்தில் எப்படி இந்த வார்த்தையை எடுக்கிறார். யாபேஸ் ஜெபத்தை கவனிச்சு பாருங்க, அழகா இருக்கும். தேவரீர், நான் ராசி இல்லாத ஆள், நீ தாய் சொன்னா, நான் ஆசீர்வாதம் இல்லாதவள், நான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறாள். இந்த சாபத்தை நீ ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு தேவனால் மட்டும் முடி என்பதை நான் விளங்கி கொண்டேன் என்று இஸ்ரவேல் தேவன் நோக்கி நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறார். அந்த தேவன் இந்த காலையில, குறிப்பாக இந்த 9ஆம் மாதத்தின் முதல் தேதி காலையில நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் நம் மத்தியில் இறங்கி இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சாபம் உன் வாழ்க்கைக்குரியது கிடையாது, சாபம் உனக்கு சொந்தமானது கிடையாது. அந்த சாபம் நீங்கணும்னா இயேசுவை நேசிக்கணும். அதனால அவர் சொல்கிறார், அந்த வார்த்தை சொல்கிறார்,
தேவன் என் மேல் என்ன செய்தாரு? அன்பு கூர்ந்தார். நீங்க ஆண்டவரை எனக்கு அதைத்தாரு இதைத்தாரு கேட்க வேண்டாம். இசப்பா என்ன நேசிங்கப்பா, நீங்க என்ன நேசிங்க. உங்க அன்பு, அந்த அன்புக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குங்க. அன்பு பாருங்க, ஒரு கொலைக்காரனை கூட மாற்றிடும். அன்பு ஒரு திருடனை கூட மாற்றிடும். அன்பு இருக்கிற இடத்துல எந்த விதமான தீய நோக்கம் வருவது இல்லை. அன்புக்கு அவ்வளவு. அதனால்தான் அன்பு குறித்து சொல்கிறது, அன்பு திரளான பாவத்தை என்ன செய்கிறோம்? அப்ப அன்பு இல்லைன்னா பாவத்தை என்ன செய்யும்? மூடுறது. என்னது மூடுறதுன்னா அதை அழிக்கிறது, அதை அழிக்கிறது. அப்ப அன்பில்லாத இடத்துல பாவத்தை மூடாம என்ன செய்யும்? சுட்டி காட்டும், எடுத்து காட்டும். நீ யார் தெரியுமா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ அப்படி இருந்தவன் தானே, இப்படி இருந்தவன் தானே, இப்படி வாழ்ந்தாள் தானே, அதே சுட்டி காட்டுவோம். அதனால தான் அன்பு இயேசுவி சுவாவத்தை நம்மளுக்கு காட்டுறாரு. மோசே எடுத்து காட்டுறாரு பாருங்க. ஐயா சும்மா நான் சொல்லல, அவர் நேசிக்கிறாரு. அவர் உன்னை நேசிக்கிறபடினாலே உன் சாபத்துக்கு எனக்கு ஒரு முடிவு உண்டு, உன் சாபத்துக்கு எனக்கு பரிகாரம் உண்டு. அவ எஸ்தர் தாய் தகப்பன் இல்லாத ஒரு சாபம், அவ மொர்தெகாய்க்கு ஒரு அன்பை கொடுக்கிறார் பாருங்க. அதனால தான் மனுஷ தெய்வ கொடுக்க கடவுள். சில நேரத்துக்கு சொல்றாங்க, எனக்கு ஒருத்தர் கூட நேசிக்கலன்னு சொன்னா, நேசிக்கலங்கிறதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு மனுஷன் நம்ம நேசிக்கிறான்னா கர்த்தரை நேசித்தாதான் மனுஷனை நேசிப்பான். கர்த்தரை நேசிக்கணும். மனுஷன் தயவு தானாவே கிடைக்கும். போற இடத்துல தயவு கிடைக்கும், எல்லா இடத்துல தயவு கிடைக்கும். ஏன் தயவு கிடைக்கல? நீ கர்த்தருடைய அன்பை விட்டு வெளியே இருக்கிறாய், கர்த்தருடைய அன்புக்கு தூரமா இருந்துட்டு இருக்கிறாய், கர்த்தருடைய அன்பை நீ வெறுக்கிறாய். அவர் உன்னை நேசிக்கும்படியாக இரு. அந்த இடத்துல வந்து எஸ்தரை கவனித்து பாருங்கள், அவருடைய சுவாவத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மொர்தெகாவுக்கு அவன் மேல ஒரு அன்பு கிடைக்குது. நாங்க மொர்தெகாவை பார்க்கல, மொர்தெகாவுக்குள் தேவ அன்பு இருந்தபடியினால், அன்பு இருக்கிறவங்க தாங்க இன்னொருத்தரை நேசிக்கவே முடியும். இன்னொருத்தரத்துல அவங்களுடைய குற்றத்தை பெருசாக்காமல் அவர்களுக்கு குற்றத்தை மன்னிக்க முடியும். அன்பில்லாத ஆள் ஒருத்தர் குற்றத்தை ஒருவர் மன்னிக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது அற்புதமாக. இந்த பரமண்டலத்து ஜெபத்தை இயேசு கற்றுக் கொடுக்கிறாரு. பிதாவை நீ என்ன செய்யும்? ஒரு குற்றத்தை ஆனா மன்னிக்கிறது நமக்கு ரொம்ப தூரம். ஏன் மன்னிக்க முடியலன்னா, நம்ம இடத்துல என்ன கிடையாது? தேவ அன்பு கிடையாது. தேவ அன்பு நமக்குள்ள இல்லாததுனால நம்மளால மன்னிக்க முடியல. அங்க பிரிஸ்டிஜ் வருது, சுயம் வருது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சத்தியங்கள். நீ கண்ணு பார்த்ததையும் காது கேட்டதையும் வச்சு பேசுறீங்கன்னா அங்க சத்தியம் இல்லை, அது தேவனுடையது இல்லை. எழுத்துப்படி பார்த்தால் இவளை யார் இயக்கிட்ட செய்ப்பார்கள்? ஒரு விஷயத்துலன்னா, எனக்கு மூத்தது எங்கள் அக்கா ஒருத்தர் இருந்தாங்க. பாம்பே டீச்சராக இருக்கும்போது அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு. அவள் பிறந்த 3வது மாத்திரம் எங்கள் அக்கா இறந்துட்டா, ஜாண்டிஸில் இறந்துட்டா. சரி என்று அவளை அவங்க எங்கள் அக்காவுடைய கணவனார் வீட்டில் எடுத்துகிட்டு போனாங்க. போய் கொஞ்ச நாளையில் அந்த பாட்டியும் இறந்து போச்சு. 2 பாட்டி இருந்தாங்க, 2 பாட்டி இறந்துச்சு. இந்த பிள்ளையை பார்க்குறவங்கள எப்படி என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க சார்? இவர் ராசி, இவர் சபிக்கப்பட்டவள், சாபம் நிறைந்தவள். அப்போ எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் சொல்ல, அவளை யாரும் வீட்டில் சேர்க்கல. உடனே இப்போ எங்கள் தங்கச்சி கூட என்ன ஆச்சுன்னா, நீ பெருமா அண்ணன் வீட்டுக்கு போயிரு, இந்த மாமா வீட்டுக்கு. மாமா தான் யாரு? எங்க வீட்டம்மா யார் வந்தாலும் வாருங்கள். அவங்க ஒரு தெய்வீகமான குணம், தெய்வீக சுபாவம். வினோலி சிஸ்டர் யார் வந்தாலும் நான் கூட யோசித்தேன், இவன் என்னதான் சொல்லியிருக்கேன். அப்போ நான் அண்ணா வீட்டில் இருக்கிறேன். அன்போடு வர வச்சு எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சுது. கொஞ்சம் ஒரு மாதப்பட்ட ஆட்கள் யாரும் வீட்டில் சேர்க்க மாட்டோம். ஏன் சேர்க்க மாட்டோம்னு சொன்னால்,
நாம் தேவனுடைய வழிநடத்தலை பார்க்கிறோம். இந்த உலகத்தின் வழிபாடுகளை நம்புகிறோம், உலகத்தின் ஆலோசனை நம்புகிறோம். இவர் இப்படி நடக்கிறவர்கள் ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும்? நான் எப்படி யோசிப்பேன்னு சொன்னா, அவன் சபிக்கப்பட்டவனா நம்ம வீட்டுக்கு வந்தா கூட அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா திரும்பி போவான். எதை நம்புறீங்க? அவன் ஆசீர்வதி போனோம். அதான் ஒரு ஊழியக்காரன், அதான் ஒரு சபை. ஒரு சபைக்குள்ள வந்தான், அவன் சாபம் உள்ளவனா அங்க வாழக்கூடாது, சாபத்தை மீட்கணும். எப்ப நடக்கும்? அவன் அன்பு கூறணும். உன்னை நேசிக்கிற கர்த்தர் அன்பு கூறு. அவர் உன்னை அன்பு கூறு அழைத்து வந்து இருக்கிறாரு, உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ என் தங்கை அந்த அவள் பாம்பேயில் அவள் கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்து நன்றா இருக்கிறார், நன்றா இருக்கிறார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி வருது பாருங்க. இவன் போற இடத்துல டெத் ஆகுது, டெத் ஆகுது. எங்க வீட்டுக்கு வந்தா எங்க அப்பா இருந்துட்டாங்க கொஞ்ச நாளையில. நல்லா அந்த சந்தர்ப்பத்தில் கவனிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னுட்டு. ஆனால் அந்த காரியத்தை குறித்து கூட பயப்படலை, அதை குறித்து கூட யோசித்தது கிடையாது. ஏன்னா தேவ அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவ அன்பு எனக்குள்ள இருக்குது நமக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கணும், உங்க ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். அதான் ஒரு தேவனுடைய பிள்ளை. இந்த உலகத்தாரமா நீ பேசினேன்னா உனக்குள்ள இருக்கிறது தேவ ஆவி இல்லை, உலகத்தின் ஆவி இருக்கிறது. தகப்பனின் தாய் இழந்திருக்கிற இந்த அக்ஷாலை பிடித்து கொண்டு இப்பொழுது சிறைப்பட்டு வருகிறார்கள். ஆகாஸ்வரர் ஆண்டு கொண்டு இருக்கிற இடத்துக்கு வருகிறார்கள். இங்கே யாரை அவர் வளர்க்கிறார் என்றால், ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை வளர்க்கல, மேன்மையான ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கல, மேன்மையானவளை என் பிள்ளை என்று சொல்லல. தகப்பனையும் தாயும் இழந்து சாபம் என்கிற அந்த முத்திரையை தரித்து கொண்டிருக்கிற அந்த பெண் பிள்ளையை தன் மகளாக வேதம் சொல்கிறது. அவள் தன்னுடைய பிள்ளையை போல் தன் பிள்ளையாகவே நேசித்து எடுத்துக்கொண்டு வளர்க்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு தேவ பிள்ளைக்கு ராஜாத்திகளை உண்டாக்க முடியும், சாபத்துக்குள்ள இருக்கிறவர்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறாரு, அதுக்கு தான் உங்களை எண்ணி வைத்திருக்க அந்த பூமியில. சும்மா நம்ம தெரிந்து எடுக்கல, ஏதோ போனோம் சம்பாதிச்சோம், அதை சம்பாதிச்சோம், அதை தின்னோம் இதை தின்னோம் அப்படிங்கிறதுக்குல்ல. தேவன் நம்ம கொண்டு ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவர் நம்ம அன்பு கூர்ந்தாரு. ஏன் அன்பு கூர்ந்தாரு தெரியுமா? இந்த மகன் என் வேலையை செய்வான், இந்த மகன் என் குணத்தை காட்டுவான், என் சுபாவத்தை இந்த குடும்பம் வெளிப்படுத்தும், இந்த சபை வெளிப்படுத்தும் என்று கர்த்தர் இந்த சபையில் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. ஊழியத்து மேல நோக்கத்தை கடவுள் வைத்திருக்கிறாரு. அதனால்தான் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் நம்ம வெறுக்க கூடாது. அவர்களை நேசிக்கணும், அவர்களை பராமரிக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும். திக்கற்றவர்களுக்கு அந்தரங்கத்தில் போய் அவர்களுக்கு உதவி செய்துகிட்டு இருக்கணும். ஒரு நாளும் இவர்கள் சரியில்லை அவர்கள் சரியில்லை, நான் இப்படிதான் எடுக்கிறது, யார் சரியில்லை நீ சரியா இருக்கல்ல, நாம் சரியா இருக்கிறோம் அல்லவா? ஏன் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பானே, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை. யார் சரியில்லைன்னு சொல்ல தெரியுமா? சரியில்லாதவர்கள் மற்றும் சரியில்லைன்னு சொல்லுவோம். சரியா இருக்கிறவர்கள் இவர்களுக்கு நம்பிக்கை உண்டு, இவரை சரியான நபராக மாற்றி விடலாம். எதை நம்புறீங்க? மாற்ற முடியும். அப்போ முறதைக்கு ஒரு செகண்ட் நினைச்சிருந்தான், ஐயோ இவ சின்ன வயசுல பிறந்ததுல இருந்தே அப்பா அம்மா இழந்துட்டாளே, நாம ஏன் இவளை போய் சுமந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால், ஆனால் தான் மோஸ்ட்லி அந்த வார்த்தை எப்படி எடுத்துக்காட்டுறார்கள், என் தேவனாய் கர்த்தர் என் மேல் அன்பு கூர்ந்து. இந்த இடத்துல இந்த மாதம் நீங்க தேவ அன்பை பெற்றுக்கொள்ளணும். நீங்க தேவ அன்பை பெற்றுக்கொள்ள பாருங்க, உங்கள் மூலமா உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் மூலமா அநேகருடைய சாபங்கள் நீக்கும். அநேகருடைய சாபத்தை நீக்கிற பரிகாரியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறாரு. எஸ்தர் அந்த இடத்துக்கு வைத்து வருவது காரணம் யார் தெரியுமா? மொர்தெகாய்க்குள் தேவன் ஊற்றியிருந்த அன்பு, மொர்தெகாய்க்குள் தேவன் ஊற்றின அந்த கிருபை உள்ள குண சாயல்கள். என்ன கிறிஸ்துவங்கிற சாதாரண விஷயம் இல்லைங்க. பாட்டு பாட தேவ சாயலாக மாறி நம்ம பிசாசு சாயலை காட்டிக்கிட்டு, ஆனா பாடுறதுலாம் என்ன பாட்டு? ரொம்ப பொய் சொல்ற இடமும் இந்த கல்ற தோட்டம் தான், இந்த டெத்துல தான், அங்கதான்
சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, கடமைக்காக சொல்ல வேண்டியிருக்குது. கடமையாக சொல்லுவேன். ஒரு பாச ஏஜமின் ஐயா ஒரு சொன்னார், தம்பி சில இடங்களில் சில விஷயமும் நம்ம சொல்லாமல் பேர் ரொம்ப நல்லது பார்த்துக்க, சொல்லாமே வேற சொல்லுங்க. அப்போ சொல்லுங்க, நான் சபையில் கூட நல்ல எந்த விசுவாசிகளை குறித்து பேசுகிறோம் அங்கே தான் பேசுவேன், மற்ற இடத்துல என்ன செய்ய மாட்டேன். போயிட்டு ஒரு ஜென்ரலாக வந்து சொன்னேன், ஆண்டவரே இழந்திருக்க குடும்பங்களை ஆசீர்வதிட்டு அவங்களுக்காக 4 வார்த்தை சொல்லிட்டு போயிடுவேனே தவிர மறுபடியும் பேசவே மாட்டேன். ஏனென்றால் அந்த ஆள் தப்பானா மறிச்சிருப்பான், அவரை குறித்து நம்ம பொய்யே பேசி நம்ம பொய்யனாயிடக்கூடாது, நம்ம பொய்யனாக மாறிடக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களில் அவங்க என்ன நினைக்கிற பார்க்கக்கூடாது. நல்ல பாட்டை பாடு, நல்ல வேதத்தை நிறைய வாசி, வந்திருக்க ஜனங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு என் ஆத்துமாவை கர்த்தர் சோதரி போயிட்டே இரு, அவங்களுக்கு குறித்து ரொம்ப பேசிட்டு இருக்காது அப்படிவாரு. நம்ம ஆட்களுக்கு பேசல என்ன வந்துடும், கோபம் வந்துடும். அப்புறம் உண்மையை பேசுனா அது ஒரு கோபம் வரும், அது எரிச்சல் வரும். இது கோபம் வராது, எரிச்சல் வந்துடும். இப்படிலாம் நிறைய சூழ்நிலை இருக்கு பாருங்க. ஆனால் சாபங்களை, ஆனால் தான் நீ மறிக்கிறதுக்கு முன்னாடியே ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ளு. கர்த்தர் வரிக்கு முன்பாக ஆத்துமா ரட்சித்துக் கொள்ளு. எஸ்தர் இதை குறித்து படிக்கும்போது எனக்கு மனதில் மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த மொர்தெகாவை நினைத்து பார்க்கிறேன். அந்த வார்த்தை மீன் படிக்குமா? சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது, அவங்க 2 பேரும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். மொர்தெகாய் எனக்கு அந்த இடம் தான் நம்ம தொடுற இடம் பாருங்க. எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது எல்லாம் இருக்கிறவங்கள சொந்தம் வந்தனையும் கொண்டாடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த இழந்து அவள் கண்ணீரோடு நிற்கும் போது, தகப்பன் தாய் இழந்து வேதனையோடு நிற்கும் போது எத்தனையோ உறவுகள் அவள் விட்டு ஓடியிருப்பார்கள். சொந்தங்கள் பந்தங்கள் என்று சொல்கிறவெல்லாம் விட்டு ஓடியிருப்பார்கள். ஆனால் மோசே தீர்க்க சொன்னது போல மொர்தெகாய்க்குள் தேவ அன்பு இருந்தபடியினால், தேவன் மொர்தெகாவை அன்பு கூர்ந்தபடியினால், மொர்தெகாவை தேவன் நினைத்தபடியினால் அந்த அன்பு அப்படியே அவன் பாத்திரத்தை நிரப்புது. அதான் தவிர சொல்ற, என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. தெய்வீக சாயம் அப்படியே, தெய்வ குணம் அப்படி சாய்ந்து வடிகிறது. அந்த சாபமா நிற்கிறத பெண்ணை பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவளை அன்பு கூறுகிறார். அவளை மார்போடு அணைத்து கொண்டு தன் பிள்ளையாகவே எடுத்துக்கொண்டு வருகிறார். எத்தனை பேருக்கு இந்த சுபாவம் உண்டு? எத்தனை பேருக்கு இந்த இரக்க குணம் இருக்குது? எத்தனை பேருக்கு சாயல் இருக்குது? ஒரு செகண்ட் நினைத்து பாருங்க. நீ ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீ மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று எத்தனை வருஷம் ஆச்சுது? எத்தனை பேருக்குள்ள இந்த மன தைரியம் இருக்குது? என்னை கொண்டு கர்த்தர் சாபமானவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எதிரம் இருக்கீங்க. இப்போ பொதுவாக நம்ம ஜெபிக்க போனால் கூட சொத்து சுகம் நல்ல வசதி இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுவோம். ஆனால் கஷ்டப்பட போய் இடத்த தேடி தேடி போய் ஜெபம் பண்ணுவோமா? நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவோமா? அவர்களுக்காக தனி ஜெபத்தை ஜெபம் பண்ணுவோமா? இப்போ யோசித்து பாருங்க. இந்த இயேசுவை போல், இந்த இயேசுவின் போதனை போல, இந்த இயேசு நடத்திப்பை போல இந்த உலகத்தில் யாரும் நடத்த முடியாது. எந்த மதமும் நடத்த முடியாது, எந்த மார்க்கும் நடத்த முடியாது. இயேசுவுக்கு நிகராக இயேசுவை இல்லாமல் வேறு ஒருவரும் கிடையாது. இயேசுவின் உபதேசத்துக்கு நிகராக இயேசுவின் உபதேசம் மட்டும்தான். அவருடைய அன்புக்கு நிகராக அவருடைய அன்பு மட்டும்தான். அந்த இடத்துல வேற யாருக்கு இந்த உலகத்தை எதையும் பார்க்க முடியாது, எந்த மார்க்கத்தை நீங்க பார்க்க முடியாது. சொல்கிறார், அவர் என் மேல் அன்பு கூர்ந்து. அந்த வார்த்தை எவ்வளவு இனிமையா இருக்கு பாருங்க. இந்த 1ஆம் தேதி காலையில் சொல்றேன், உங்களை யாரோ மனுஷன் நேசிக்கிறேன்னு சொல்லல. யார் சொல்றாரு? யார் சொல்றாங்க? உன் தேவனாகிய கர்த்தருங்க, என் தேவனாகிய கர்த்தருங்க. அவர் சொல்றாரு, என் மேல் அவர் அன்பு கூர்ந்து, என் தேவனாகிய கர்த்தர். இந்த வார்த்தை இவ்வளவு இருக்க
அவர் என் மேல அன்பு கூர்ந்தபடினால, இப்ப யாராவது சாபம் பயப்படாதீங்க. நீ ராசி இல்லாதாலும் யாராவது சொன்ன பயப்படாதீங்க. உனக்கு நீ எது தொட்டாலும் நல்லா இல்லைன்னு சொல்ல பயப்படாதீங்க. இன்றைக்கு கைராசி இல்லாத கையை கர்த்தர் பிடித்துக் கொள்ளட்டும். கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உங்க அன்பு என்னை பிடித்துக் கொள்ளட்டும். இப்போ நீ கையீடு செய்து பாரு, நீ கையீடு செய்கிற வேலைகளெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 120 சொல்கிறார், நீ கையிட்டு செய்யும் உன் வேலைகளை எல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஐயா, சாபம் உள்ள பிள்ளையை எப்படி கடவுள் மாற்றுகிறார், அந்த குடும்பத்தை எப்படி கர்த்தர் மாற்றுகிறாரு, அந்த இனத்தை எப்படி மாற்றுகிறாரு. இந்த காலையில தேவன் கருத்தை பிடித்த சொல்லுகிறாரு, உனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறேன், எஸ்தருக்கு அடையாளத்தோட காட்டுறேன். காட்டுற பாருங்க, அடுத்து வாசிங்க. ராஜாவின் கட்டளையும் அநேக பெண்கள் கூடப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாவின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வர போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற டைம் ஆச்சு, அதனால 15-16 வாசிங்க. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியா ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்த போது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதான ஆகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறென்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. இதெல்லாம் எவ்வளவு ஒரு குவாலிட்டி பாருங்க. சாபம், தாய் தகப்பனை இழந்தவள், ஆனா இவ எங்க போனா என்ன கிடைக்குது? தயை கிடைக்கிறது. எங்க போனாலும் தயை கிடைக்குது. யார் இடத்துல போனாலும் தயை கிடைக்குது. மனுஷருடைய தயவை கர்த்தர் கட்டளையிட பாருங்க. ஆண்டவர் நேசிக்கிறது எப்படிங்க விளங்க முடியும்? அவர் உங்களை நேசிக்கிற எப்படி விளங்க முடியும்? அந்த அம்மாவை கர்த்தர் நேசித்தாரு, உடனே அந்த அம்மாக்குள்ள இருக்கிற அன்பு அப்படி என் மேல பாயுது, எங்களுக்கு அந்த இரக்கத்தை கிடைக்க வைக்குது. ஆனால் இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எத்தனை நம்புறீங்க? உன் மேல கர்த்தர் இரக்கத்தை ஏன் வச்சிருக்கா தெரியுமா? உன்னை கொண்டு அநேகருக்கு இரக்கம் செய்வதற்கு. நீ ஏன் உன் மேல அனுபவிக்கிற தெரியுமா? நீ என் பிள்ளை, நீ அநேகருக்கு அன்பை காட்டுவா என்று. ஆனால் தான் அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால்தான் சொல்கிறார் மோசே உலகை, என் ஜனங்களே உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஐயா, மோசே நேசிக்கிற, கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தர் நேசிக்கிறதுனால தான் மோசையாகி என்ன உங்ககிட்ட கொண்டு நிறுத்தி இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால தான் கர்த்தர் நம்ம சபையில் வச்சிருக்கிறார். சென்ட் ஜான் சர்ச் ஒரு விசேஷமானது. இந்த 10-11 கிடையாது. அதுல மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே மாதிரி, இயேசு கிறிஸ்து விரும்புகிற மாதிரி, அவர் விரும்புகிற மாதிரி நம்ம கர்த்தர் மாற்ற விரும்புகிறாரு. முறைக்கு அழகா வழி நடத்துறாரு. அவளை, நீ இந்த இடத்துல போனோம், அங்க போய் உட்காரு, நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, நீ நிறைய பேருக்கா, நீ பயப்படாத, நீதான் உன் இடத்துக்கு வேற ஒருத்தர் வர முடியாது. ஏன்னு தெரியுமா? உன் மேல கடவுளுடைய அன்பு இருக்குது. உன் மேல கடவுள் மேல அன்பு இருக்கிறதுனால எந்த சாபமும் உன் மேல வரவே வராது. எத்தனை நம்புறீங்க? அந்த அன்பை பிள்ளைகளுக்கு பெருக பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு அன்பின் உபதேசத்தை கற்றுக் கொடுங்க. அன்பின் உபதேசம் என்ன? தயவை கற்றுக் கொடுக்கிறது, பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது, உதவியை கற்றுக் கொடுக்கிறது, மற்ற நேசிக்க கற்றுக் கொடுக்கிறது. அந்த சின்ன வயதுல பிள்ளைகளுக்கு நல்ல 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 சுவாபத்தை கற்றுக் கொடுக்கும். இன்னைக்கு நம்ம நிறைய கெட்ட சுவாபத்தை கற்றுக் கொடுப்போம். கெட்ட புத்தியை கற்றுக் கொடுத்து அதுக்குள்ள விஷமும் நாற்றங்களும் உள்ள வந்து பிற்காலத்தில் நம்மளை குறித்து வேறமா பேசுவாங்க. ஐயா, இந்த பிள்ளையா ஒஸ்ட், இதா மோசமானதுங்க, அது கிட்ட சேர்க்காதங்க அப்படிம்பாங்க, கேட்காம. ஆனதான் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி, அது முதிர் வயதில் என்ன செய்யாது, விடாது இருக்கும். கருத்தாய் போதி சொல்கிறாரு. கஷ்டம் இருக்கலாம், வீட்டுக்குள்ள சாபம் நிறைஞ்சு இருக்கலாம், அந்த சாபத்துக்குள்ள இருக்க நிலையில கூட உன் பிள்ளைகளுக்கு அன்பை போதிச்சுக்கிட்டே இருக்கு. எந்த அன்பு? கடவுளை தேடுமா, கர்த்தரை நேசி, அவர் உன் ஜெபத்தை கேட்பாரு. ஒரு பிள்ளை ஒரு தேவைக்கு ஏதாவது ஜெப கேட்டுச்சுன்னா உடனே நம்ம எடுத்து கொடுக்க கூடாது. உடனே அந்த பிள்ளை போய் முழங்களை போட்டு 2 வார்த்தை சொல்லி ஜோமனுமா, ஏசப்பட்ட கேளு. இங்க அப்படி போதிச்சு போச்சு நடங்க. நம்மளோட பணம் இருக்குன்னு கொடுத்து பழகிடக்கூடாது, கேட்டவர் கொடுக்க முடியும் கொடுத்துடக்கூடாது. அந்த பிள்ளை போய் முழங்கால் படிட்டு நீ ஆண்டோட ஜோம் பண்ணு, ஏசப்பா உனக்கு கொடுப்பாரு. அப்போ அது சின்ன வயதுல என்ன சுபாவம் வந்துடுறதுக்குள்ள ஜபத்துல கேட்கணும். ஆண்டவர் தான் எனக்கு கொடுக்கணும், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கணும்,
அவர் என்னை விரும்புகிற மாதிரி நான் நடக்கணும்ட்டு அப்படியே போதிக்கப்பட்டு வளர்க்கணும். என்ன ஜோசுவா, அப்படிதானே? முந்தைய ரொம்ப நல்ல ஜெபம் இருக்குது, வசனம் நல்லா இருக்குது, வாயில வரவே மாட்டேங்குது. வளர வளர இனிச்ச வர மாட்டேங்குது. கவனமா நம்ம அந்த பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். என்ன ஜேசு, கேட்ட உடனே பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துடவே கூடாது. தேவ அன்பை கற்றுக் கொடுத்துரும். அதுக்கு அது சாபத்தை நீக்கும். நான் சொல்ற நோக்கம் என்னன்னா, இந்த உலகத்தில் அந்த பிள்ளையை ஒருவனும் எதிர்த்திருக்காத பலத்தை கத்தர் கொடுக்கிறவர். எதை நம்புறீங்க? அதை உன் பிள்ளைக்கு போதிச்சு பாரு. எந்த சக்தியும் உன் பிள்ளைக்கு எதிர நிற்க முடியாது. ஏன் சபைக்கு இதை போதிக்கணும்? நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு எதிராக எந்த சக்தி நிற்க முடியாது. சில கேட்குறாங்க, எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார் விளங்குற சில விஷயம் பாருங்க. இப்போ ஆண்டவர் என்னை குறித்து நோக்கம் வச்சிருக்கிறார். என்ன வைத்திருக்கிறாரு? நான் என் திருமண காரியத்தை கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுறேன் பாருங்க. என் தனிப்பட்ட முறையில் என் ஆசை, ரொம்ப ஆசை என்னன்னா, நிறைய நகை போட்டு கல்யாணம் பண்ணவே ஆசை. இதான் என் விருப்பம், என்னுடைய ஆசைகள். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. ஆனா கடவுளுடைய ஆசை எப்படி இருந்துச்சு? ஆணுடைய விருப்பம் வேற மாதிரி இருந்துச்சு. ஐசக்காவது சொல்றாங்க, உனக்கு ஜோசுவா மதன் ஒரு பாஸ்டருடைய பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிருக்கிறேன், இத்தனாம் தேதி, அது நகைலாம் போடாது அப்படின்னுட்டு. எப்படி இருக்கும் ஜோசு பாருங்க, நேர் ஆப்போசிட். ஆனா நான் அந்த ரட்சிப்பு இன்னைக்கு உள்ளத்துல வந்துச்சதோ அது என் விருப்பம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவரே, நான் விரும்புறதல்ல, நீங்க விரும்புறது வாக்கிட்டோம். நீங்க விரும்புற வாக்கிட்டோம். நான் ஒரு எதிர்த்தோ ஒரு வாக்குவாதமோ ஒரு சின்ன விஷயம் நான் பேச கிடையாது. சபையிலன்னு ரெக்கார்டு ஆகுது, ஐயா கூட கேட்கலாம், யாரெல்லாம் கேட்கலாம். ஐயா கிட்ட ஒரு வார்த்தை கூட ஏன் எதுக்கு அப்படி கேட்கல. நான் மனதில் ஒரே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறட்டும், தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா நீர் என்னை நேசிக்கிறீர், நீர் எனக்கு தீமை செய்ய மாட்டீர், நன்மை செய்வீர். இன்னைக்கு சிலர் திருமண விஷயத்துல இவங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம் என்ன மாதிரி, ஆனா அதே பிடிச்சி நிற்போம். அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டோம், அவர் உமது மன விருப்பத்தின்படி எல்லாம் தந்திரவராகனே இப்படி எழுதியிருக்குதே. அப்ப ஏன் விருப்பத்தானே சபிக்கப்பட்டு. இந்த வார்த்தை யாரு எடுப்பா தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவன் அந்த வார்த்தையை எடுக்க மாட்டான். என்ன ஆசீர்வதிக்கிறவர் என்ன காப்பாற்றுவார், எனக்கு உதவி செய்வார். நான் இதை சாபங்கும் போது அங்கே சாபம் அப்படிலாம் எடுத்து பேச வரல. சாபத்துல ஜெயிச்சவங்க சூழ்நிலைகளை எப்படி மாற்றினார்கள், அதற்கு என்ன தேவன் செய்தார். அப்ப தேவன் எதற்கு நம்ம நேசித்தார்? அவர் நம்ம நேசித்ததுனால தான் இன்னைக்கு நம்ம ரசிக்கப்பட்டிருக்கிறோம். அதில் இன்னைக்கு சுப்பம் பிள்ளையா இருந்திருப்போம், முருகன் பிள்ளையா இருப்போம், மாரியத்த பிள்ளையா இருப்போம், வேயத்த பிள்ளையா தான் இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் நேசித்தார்ல. என்ன டீச்சர் என்ன சொல்லுதா? கர்த்தர் நேசித்திருக்கிறார். எதுக்கு நேசித்து நம்ம மேல அந்த அன்பு வச்சிருக்கிறாரு? சாபத்துக்குள் இருக்கிறவர்களை ஆசீர்வாதத்துக்குள் நடத்தும்படி அவர் அவருடைய சாயலாகவே. அதனால பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்ற. கிறிஸ்துவை காட்டும் அப்படின்னு சொன்ன இப்போ கேட்டாரு சீசர்கள். இயேசு எடுத்த வந்து பிதாங்கிறீரே, அந்த பிதாவை எங்களுக்கு காட்டும் அப்படின்னு கேட்டாரு. உடனே இந்த இயேசு உடனே பிதா இப்படி இருப்பாருன்னு எப்படி காட்டினாரா? எப்படி காட்டினாரு? என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். இப்ப நம்ம இடத்துல ஒருத்தர் கேட்கிறாங்க, ஐயா கிறிஸ்துவீங்களே, அந்த கிறிஸ்துவ காட்டுங்க அப்படின்னா எப்படி டீச்சர்? கிறிஸ்துவ எப்படி காட்டுவீங்க? எப்படி காட்டணும்னு யோசித்து பாருங்க. ஏன்னா நம்ம கீழே தான் உட்கார்ந்து இருக்கிறோம், ஏன்னா இந்த வளர்ச்சி அடையல. அதான் சொல்ல வருகிறேன். இப்போ உடனே நம்ம சொல்ல முடியல, என்ன பாருப்பா என்ன கண்டின்னு கிறிஸ்துவ பார்த்தாச்சு. இப்போ
இந்த சாபத்துக்களுக்கு மொர்தெகாவை நான் கவனி பாருங்க, மொர்தெகாவை பார்த்தா யாரை பார்த்தாச்சு? தேவனை பார்த்தாச்சு. தேவன் என்ன குணம் இருந்துச்சதோ அந்த குணம் அப்படி யாருக்குள்ள இருக்குது? மொர்தெகாய்க்குள்ள இருக்குது. எப்படி இருக்கிறது? அந்த பிள்ளை சபிக்கப்பட்டவளை தூக்கி தூரப்படாம அல்ல விட்டு வராம அவளை சுமக்கிறாரு. யாரால் யாருடைய பாரத்தை சுமக்க முடியும்னா தேவ அன்பினால் இருக்கிறவர்களால் தான் மற்றவர்களை நம்மால் சுமக்க முடியும். அதனால அன்பில்லாதவங்க நம்ம யாரையும் சுமக்க முடியாது. அதனால்தான் அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கினீரே. இன்னைக்குள்ள பாட்டுலாம் அப்படி இல்லை, பழைய பாட்டு. என்ன அர்த்தம்? அன்புல அன்புக்கு ஜெனரான ஒரு அன்பு இருக்குது, ஆனா தூய அன்புன்னு ஒண்ணு இருக்குது. கொடுத்தல் வாங்கல் தான் ஒரு அன்பு இருக்கும். நீ எனக்கு இதை கொடுத்தீன்னா நான் உனக்கு இதை கொடுப்பேன் அப்படிங்க. எதுவுமே கிடைக்காது, ஆனா நம்ம அன்பு செலுத்துவோம். இப்ப மொர்தெகாய் எப்படி நினைச்சிருப்பாரு? இந்த பொண்ணால ஏதாவது லாபம் உண்டா அவருக்கு? ஏதாவது உண்டா? இல்லை. ஆனால் மொர்தெகாவை அவர் நினைக்கிறாரு, என் தேவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால்தான் என்னை இதுவரை காத்திருக்கிறார். இதுவரை காத்த தேவன் இந்த பிள்ளையையும் காப்பார், இந்த பிள்ளையும் நிச்சயம் உயர்த்துவார் என்று அவள் மேல தரிசனத்தை வச்சாரு பாருங்க. தரிசனத்தை வைத்தா போய்த்து நடத்துகிறாரு. அவளை கொண்டு நாங்கள் விடும்போது சொல்லி கொடுக்குறாரு பாரு, அந்த கன்னிமாடங்கிறது சபைக்கு அடையாளம். இந்த சபைக்குள்ள போய் நீ என்ன செய்துட்டு இருக்காத, வான் இஷ்டத்தை பேசிட்டு இருக்காத, வான் விருப்பத்தெல்லாம் பேசாத, வான் விருப்பத்தை சொல்லிட்டு இருக்காத. அங்கே ஏகா என்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. அவர் உனக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை மட்டும் வாங்கிக்க, அதை மட்டும் வாங்கிக்க. ஆலோசனை கொடுத்து அவர் நடத்துறாரு. அந்த எஸ்தரை பாருங்க, அப்படி அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான், அதான் சாப்பிடுகிறார், அதான் பூசுகிறார், அவர் கொடுத்த எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். அது வேணும் இது வேணும், சுயத்தை கேட்கல. இது எதை காட்டுது? சபைக்குள் சுயம் இருக்கக்கூடாது. எந்த விசுவாச சுயம் இருக்கிறதோ அந்த விசுவாசியை தேவன் நேசிக்க முடியாது, வானத்தை அன்பு கூற முடியாது. அவர் உன் சாபத்திலிருந்து நீ வெளியே வர முடியாது. அவர் மொர்தெகாய் அவர் கற்றுக் கொடுக்கிறாரு, நீ எப்படி எதுக்கிடணும், எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு. அதனாலதான் உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்க எல்லாவற்றையும் கீழ்ப்படியுங்கள், எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க, அப்படியா அப்படியா. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நான் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்கிறேனோ நீங்கள் கேட்குறதா பேசுங்க, அப்படி கேட்கலன்னா அது உங்கள் விருப்பம், அதை என்கிட்ட பேசவே கூடாது. சபை உங்களுக்கு நன்மை செய்ய நினைத்தீங்கன்னா பேசுங்க, அதெல்லாம் நினைச்சாதீங்க. உலகம் உங்களுக்கு தீக்கும்னா உலகத்திரட்ட போயிருங்க, சபைக்குள்ள வராதிங்க. சபை வந்து இதை பேசவே வேண்டாம். நானும் அதை பேச விரும்புகிறதே இல்லை. அந்த அந்த காரியங்களுக்கு அவ்வளோதான் ஆலோசனை, அதுக்கு மேலே ஆலோசனை கிடையாது. கர்த்தர் மேல் அப்படி நம்பிக்கை வைக்கணும், அவர் மாற்றுவார், அவர் சரியா நடத்துவார் என்று. அவர் அந்த எஸ்தர் அப்படியே நம்பி வர்றா பாருங்க. அப்படி சொல்கிறார், இந்த ஏகாய் என்ன கொடுத்தாரோ அந்த வார்த்தை அப்படிதான் இருக்குது. அவள் ஏகாய் இடத்துல எது விருப்பப்படி என்ன செய்யல, கேட்கவே இல்லை, அப்படியே கேட்டு நடக்கிறாள். எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். எந்த மாதத்தில்? 10வது மாதத்தில் அவளை என்ன செய்யறாங்க? அரண்மனைக்கு அழைத்து வராங்க. இப்ப எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் மேன்மை வர ஆரம்பிக்குது. சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிற நாட்கள். வாசிங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். தாயும் தகப்பனும் இழந்த ஒரு சாபமான ஒரு மகள். இந்த மகளை ஒரு அன்பு நிறைந்த ஒரு தகப்பன் தேர்ந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்து அவளை கொண்டு எங்க கொண்டு சேர்க்கிறாரு? சபையில கொண்டு சேர்க்கிறார், கன்னிமாடத்தில் சேர்க்கிறார். கன்னிமாடங்கிறதா சபை. அங்க
அவள் சுயமான விருப்பத்தை எதையுமே கேட்டு பெற்றுக்கொள்ளல. ஏகாய் என்ன கொடுக்கிறாரோ அதை மட்டும் கேட்கிறார். சும்மா கிரீடம் வந்துடாது, சும்மா மேன்மை வந்துடாது. நீ சபைக்குள்ள எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்து 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 கொடுக்கிற உபதேசத்தின்படி நடந்து அந்த உபதேசத்தை கை கொண்டு அந்த உபதேசத்துக்கு உன்னை அர்ப்பணிக்கும் போது யாரும் இல்லை, இந்த உபதேசம் ஒன்றை தானாக எல்லாருடைய கண்களில் தயவு கிடைக்க வச்சிடும். அதனால்தான் ஸ்திரீகள்னு எழுதிருக்கு. அப்போ அங்கே எஸ்தர் மட்டும் இருக்கல, நிறைய பெண்கள் இருக்கிறார்கள், நிறைய பெண்கள் இருக்காங்க. அப்போ எல்லா பெண்களும் அழகுலாமே இருந்திருப்பாங்க, அழகுலாமே இருந்திருப்பாங்க. சாபம் என்கிற, அதாவது ஒரு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமில்லாத ஒரு அந்த சாயலையே அப்படியே மாற்றுது பாருங்க, அப்படியே மாற்றுது. சில இடங்களில் சில ஆட்களை பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனில் பார்க்கணும், நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், இது இவங்க தானா அப்படின்ட்டு. அப்படி சாயலே மாறுற மாதிரி மேக்கப் இருக்கும். சிலர் ஒரு நாள் வரல கூட எல்லாம் கேட்பாங்க, பசங்க ஏன் இவங்க வரல இவங்க வரலன்னு. நான் யோசிச்சு பார்ப்பேன், அவ்வளோ நேசிக்கிறாங்களா பார்த்தா எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு அவ்வளோ நேசம் இருக்கும், அவ்வளோ பெரிய. நான் ரொம்ப சந்தோஷப்படும். அப்படிதான் நேசிக்கணும், அப்படிதான் விரும்பணும் பாருங்க. இந்த ஸ்வாத் அப்படியே அவள் அக்ஸால்ங்கிற பேரை எஸ்தராகி இப்போ எஸ்தர் ஸ்வாம் வெளியே வருது. அப்படியே வெளியே வந்து அந்த காட்சி அற்புதமா இருக்கிறது. இப்போ மருதைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆஹா, நான் சாபமா கையில் பிடிச்சிட்டு வந்தேன், இப்போ அவள் எங்க போறா? ராஜாவின் அரண்மனைக்குள்ள போறா. இப்போ ஃபைனல் நடக்குது. ஃபைனல் என்ன செய்யணும்? இப்போ ராஜா பார்க்குறாரு. இப்போ நிறைய பெண்கள் ராஜாவுடைய கண்களுக்கு என்ன கிடைக்கணும்? அது கிடைச்ச வெற்றி. இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டு கடைசி ஃபைனல்ல எஸ்தர் உள்ளே போகிறாள். ஆகாஸ்வேர் ராஜா பார்க்கிறார். பார்த்தவுடன் அவள் கண்கள் தயவு கிடைத்து அவள் கரத்தில் இருக்கிற கிரீடத்தை எடுத்து அவள் தலையின் மேல் வைக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை பற்றி, இந்த மாதம் கர்த்தர் உன்னை கிரீடமாக வைப்பார், அப்படி மேன்மையாக கர்த்தர் வைப்பார், அப்படி கனத்துக்குரியவளை மாற்றார். இந்த கிரீடத்தை வைத்து மாத்திரம் இல்லை, எந்த இடத்தில் வெறுமையாக இருந்ததோ, வஸ்தி இருந்த இடம் வெறுமையா இருந்தது, அதே இடத்தில் சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். இப்போ சாபம் மாறினதுக்கு என்ன காரணம்? தேவன் அவள் மேல் கூர்ந்த அன்பு, தேவன் மொர்தெகா மேல் வைத்திருந்த அன்பு, தேவன் இஸ்ரவேல் மேல் வைத்த அன்பு, தேவன் சென்ட் ஜான் சர்ச் மேல் வைத்திருக்கிற அன்பு. இந்த அன்பு நமக்குள்ள இருந்தால் நம்ம சாபத்தின் சுபாவத்தை வெளிப்படுத்த மாட்டோம், சாபத்து கிரியைகளை வெளிப்படுத்த மாட்டோம், அன்பின் கிரியை வெளிப்படுத்தும், தேவ கிரியைகளை வெளிப்படுத்தும். இப்போ இந்த அன்பு இருக்கிறவங்களால ஊழியம் செய்யாம இருக்க முடியுமா? 9ஆம் மாசத்துல போயாச்சு. இந்த 9ஆம் மாசத்துல எத்தனை பேருக்கு உங்க அன்பை காட்டுறீங்க? எத்தனை பேருக்கு? எத்தனை பேரை கன்னி மாடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம்? ஒரு கேள்வி முன்னாடி, இந்த கேள்விக்கு நீங்க வாயில் இல்ல, செயலில் உங்க பதிலை கொடுங்க. மற்ற விசாரிங்கள், ஊழியத்தை செய்யுங்க, ஒவ்வொருவரையும் ராணிகளாக மாற்றுங்கள். மாற்றுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? காமராஜர் பிரதமர் ஆகல, ஆனா 3 பேர் அவர் என்ன செய்தாரு? பிரதமர் ஆக்கினார். அவர் ஆக்கினார். இப்ப பிரதமர் பெருசா, அவர் ஆக்கினவர் பெருசா? ஆக்குகிறவர். நான் நீங்களும் அநேகர தேவ ராஜ்யத்துக்கு சொந்தமா மாற்றணும், தேவனுடைய அன்பை ருசிக்கணும். அப்போ கர்த்தர் மேல எதுக்கு அன்பு? அந்த வாசையும் முடிக்கலாம். உபாத்திர புஸ்தகம், உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் என் மேல் அன்பு கூர்ந்தபடியினால், என் மேல் அன்பு கூர்ந்தபடியினால், என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் என் சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். எனக்கு ஆசீர்வாதமாய் மாறப்பட கரங்களை தட்டி எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடலாம்.